எல்லோரும் பொங்கல் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பொங்கலெல்லாம் வச்சுருப்பீங்க, சமையல்லாம் கூப்பிட்ருப்பீங்க. எனக்கு யாருமே பொங்கல் கொடுக்கவே இல்லை. எனக்கு கொடுக்காமலே சாப்பிட்டீங்க. ஒருத்தர் கூட கொடுக்கல. நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் போங்க. சரி, ஓகே. எல்லோரும் சாப்பிட்டீங்கள? நானும் இன்றைக்கி பொங்கல் சாப்பிட்டேன். எனக்கு எங்கள் ஹவுஸ் ஓனர் கொடுத்தாங்க. ஸோ சாப்பிட்டாச்சு, திருப்தியாக பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணியாச்சு, சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. நீங்களும் நல்லபடியாக கும்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் இன்றைக்கி உங்கள் ஃபேஸில் எந்த அளவுக்கு ஹாப்பி இருந்துச்சோ, ஸோ லைஃப் லாங் அந்த ஹாப்பினஸ் இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். சரி, ஓகே. நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? நானும் என் டைரியும். இதுதான் நம்மளுடைய நியூ ஸ்டோரியோட டைட்டில். டைட்டிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு யாருக்காச்சும் வேறு ஃபீல் ஆகுதா? மேபி எனக்கு தெரில. எனக்கு இந்த டைட்டில் பிடிச்சிருக்கு. பிகாஸ் எனக்கும் இந்த இந்த டைட்டிலுக்கும் சில சம்மந்தம் இருக்குது. அதனால தான் இந்த டைட்டில் நான் வச்சுருக்கேன். பிகாஸ் எனக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருந்துச்சு, இப்போ இல்லை, விட்டுட்டேன். அதுக்கப்புறம் டைரி எழுதுறத விட்டுட்டேன். ரொம்ப வருஷங்களாக டைரி எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டைரி எழுதுறத டோட்டலாக விட்டுட்டேன். மறுபடியும் எழுதலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன், பார்க்கலாம். பட் எனக்கு டைரி எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டோரிக்கு அதுவும் அந்த டைட்டில் மேட்ச் ஆகும் அப்படின்ட்டு அந்த டைட்டில் நான் வச்சுட்டேன். டைட்டில் வச்சது என்னமோ இது எனக்கு பிடிச்சதுனால வச்சேன். பட் அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரியும் இந்த டைட்டில் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை வச்சேன். சரி, ஓகே. நம்மளோட கதைலாம் இதில் வேண்டாம், ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நம்ம நேற்று வரைக்கும் ஸ்மால் இன்ட்ரோ பார்த்தோம். மித்ரா பேர் நல்லா இருக்குல்ல? எஸ், அவங்க ஒரு கோச்சர். அவங்களோட ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் டைம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த இயர் நமக்கு ஸ்போர்ட்ஸ் வருது, ஸோ ஸ்போர்ட்ஸ் டேயில் நம்ம தான் கப் அடிக்கணும், ஸோ அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் மித்ரா அப்படின்னு ஸ்கூலோடைய கரஸ்பாண்டன்ட்ல இருந்து ஹெச்எம்லேருந்து எல்லாருமே இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க, சர்க்கிள் கொடுத்துருவாங்க. இவங்களுக்கும் நார்மலாகவே இவங்க பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, அதாவது கோச் விஷயத்தில், அதாவது கேம் விஷயத்தில். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் வேறு லெவலில் அவங்க வந்து இறங்கிடுவாங்க. என்ன நடந்தாலும் சரி, இந்த கப்பை நாம் அடித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இறங்கி பசங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. பசங்களும் சும்மா வெறித்தனமாக விளையாடுவாங்க. கேம்ஸ்னால் சும்மா அப்படி இப்படி இல்லை, வேறு லெவலில் இருக்கும், நல்லாவே விளையாடுவாங்க. ப்ராக்டிஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஏர்லி மார்னிங் வச்சுருவாங்க. ஒரு 4-5 ஓ கிளாக்கெல்லாம் கிரவுண்டுக்குள்ளே இருக்கணும்னா 5 ஓ கிளாக் கிரவுண்டில் இருக்கணும். சொன்ன மாதிரி நடந்துக்கணும். அந்த டைமு கரெக்டாக பங்க்சுவாலிட்டியாக ஃபாலோ பண்ணுவாங்க. 5 மணினா 5 மணிக்கு எல்லாருமே ஆஜராகிருக்கணும் அந்த டைமுக்கு. ஈவினிங் 7 மணி 8 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் நடக்கும். ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறவங்க தான், ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. அந்த வீட்லேயும் எல்லாருக்கிட்டையும் இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி கேம்ஸ் வருது, ப்ராக்டிஸ் பண்ணணும், அதனால் ஸோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க, இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க. இவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபுல் எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் வந்து செம்மையாகவே போயிட்டுருக்கும், சூப்பராக பண்ணிகிட்ருப்பாங்க. ஆல்மோஸ்ட்டு நம்ம எதிர்பார்த்த அந்த டேவும் வந்துடும். ஃபேர்வெல் டே, கேம்ஸுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடும். இந்த டேட்டுக்குள்ளே நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிவிடுவாங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா கேம்ஸ்க்கெல்லாம் ரெடி ஆகிடும். ஸோ கேமுக்கெல்லாம் ரெடி ஆனதும் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்கூல் அந்த கேமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 4 ஸ்கூல். திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலெல்லாம் வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 ஸ்கூல் வந்து கேமில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி 4 ஸ்கூல் மினிமம் 5 ஸ்கூலுக்கு வந்து காம்படிஷன் இருக்கும் அந்த டேயில். ஸோ இவங்களும் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா சும்மா வெறித்தனமாக இறங்குவாங்க. இறங்கி ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா அந்த ஸ்கூல்லே அதான் ஃபஸ்ட்டு மேட்ச். அது வரைக்குமே அந்த ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று பெருசாக கொண்டு வரவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்கூலுக்கு கோச்சர் அரேஞ்ச் பண்ணி ஸ்போர்ட்ஸ் வைக்கணும் நம்ம ஸ்கூலில். எஜுகேட்டட் ஓரியன்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் குட் ஸ்கூல். பட் ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பேக்கில் தான் இருக்கும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் அவ்வளோவா வில்லிங் இருக்க மாட்டாங்க. கரஸ்பாண்டண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அவங்களும் பார்த்திங்கன்னா வில்லிங்ஸாக இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே விட்டுருவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் ஓகே, நம்ம ஸ்கூலுக்கும் கேம்ஸ் ரொம்ப முக்கியம், ஸ்போர்ட்ஸ் வேணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணி கொண்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்கூல்லையே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச்சு. ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு மேட்ச்சே நம்மளுடைய டீம் வந்து மிஸ் பண்ணிவிடுவாங்க. 2 கேம் 2 மார்க்ஸ் வித்தியாசத்தில் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு போயிடும். ஸோ பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்க.
நம்மளோட மித்ரா. ஆக்சுவலி மித்ரா மேலேயும் சொல்ல முடியாது. ஏன்னா பசங்க எல்லாருக்கும் பயம் இருக்கும். ஸோ அந்த பயத்த போக்குறதுக்காக இவங்க அவங்க பசங்கக்கிட்ட நெறைய பேசுவாங்க. மோட்டிவேட் பண்ணுவாங்க. "இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. ஸோ நம்ம அடிச்சே ஆகணும். பயப்படாதீங்க. இது உங்களோட லைஃப். நீங்க முன்னாடி நிக்கிறவங்கள உங்கள விட பலசாலி, திறமைசாலி. அவங்கள பார்த்து பயப்படாதீங்க. அவங்க உருவத்த பார்த்து பயப்படாதீங்க. எத பார்த்தும் பயப்படாதீங்க. உங்க முன்னாடி இருக்கிறது பால். பால் மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியணுமே தவிர, ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சன் தெரியக்கூடாது. அந்த பெர்சன நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. ஆப்போசிட்ல யார் வேணாலும் இருக்கட்டும். நம்மள விட 10 மடங்கு பலசாலியா கூட இருக்கட்டும். நமக்கு அதுக்கு பிரச்சனையே இல்ல. பட் நமக்கு நம்மகிட்ட இருக்கிற கோல் என்ன? பால். அந்த பால நம்ம அடிக்கணும். நம்ம கையிலேருந்து கீழ விழக்கூடாது. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க விடுறாங்க, அது தேவையே இல்ல. அவங்கள எப்படி விழ வைக்கணும் அப்படிங்கிறத நீங்க பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க பால வந்து மிஸ் பண்ணாம இருக்கணும். நீங்க பால மிஸ் பண்ணீங்க அப்படின்னா, மிஸ் தான். அவங்கள தோற்கடிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி, நீங்க தோத்து போகக்கூடாது அப்படின்னு நீங்க நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவா பேசுவாங்க நம்மளோட மித்ரா. சரின்ட்டு பசங்களுக்கு நல்ல பூஸ்டப் கொடுத்து அடுத்த ரவுண்டுக்கு இறக்கி விடுவாங்க. ஒரு ரவுண்டு தான் தோப்பாங்க. அடுத்த ரவுண்டு தோப்பாங்க. ஏன்னா குடுத்தது யாரு? மித்ராவாச்சே. ஸோ பசங்க இறங்கி பார்ப்பாங்க. சொல்லவே தேவையில்ல. சூப்பரா அடிப்பாங்க. வின் அடிச்சுருவாங்க. ஸோ செகண்ட் ரவுண்டில் வின்னு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, வின் ஆனவங்க 4 ஸ்கூலோடையும் மேட்ச் நடக்கும் இல்லையா? ஸோ அப்படி இப்படின்னு தத்தளிச்சு மினிமம் 2 கேம்லாவது வின் பண்ணால் தான் அவங்க ஃபைனலுக்கே போக முடியும். இல்லைன்னா போக முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு கேமில் தோற்றுருவாங்க. செகண்ட் கேமில் வின் பண்ணிடுவாங்க. தேர்டு கேம் வேற ஒருத்தவங்களுக்கு அதர் டீமுக்கு நடக்கும். ஸோ அதர் டீமுக்கு நடக்கும்போது அடுத்தது அந்த அதர் டீமில் எந்த பர்சன் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் நடக்கும். இதான் ஃபைனல் மேட்ச். ஸோ அந்த ஃபைனல் மேட்ச்சில் இவங்க ஜெயிச்சா தான் இவங்களுக்கு கப்பு. இல்லைன்னா இல்லை. ஸோ அப்போ இன்னும் எந்த அளவுக்கு வெறியாக இருக்கும், எந்த அளவுக்கு அவங்க எஃபர்ட் போடணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எஃபர்ட்டை போட்டு பயங்கரமாக போட்டு கேம் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் இப்படி போய்க்கிட்டே இருக்கும். பால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பசங்க அதுக்கப்புறம் மிஸ் பண்ணுவாங்க. சான்ஸே இல்ல. ஆனா ஃபைனல்ல அவங்களுக்குள்ள எல்லாருக்குள்ள ஒரு பயம், பதட்டம் இதெல்லாம் இருக்க தானே செய்யும். ஸோ பால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடுவாங்க. மிஸ் பண்ணதும் மித்ராவுக்கு செம்ம கோவம் வரும். கேம்ஸில் அதெல்லாம் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. "நீ ஏன் மிஸ் பண்ண? நீ எப்படி மிஸ் பண்ண?" சம்டைம்ஸ் அடி கூட அடிச்சிடுவாங்க. பனிஷ்மெண்ட் ஹெவியாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அப்போது பசங்கக்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் ஒன்றே ஒன்று தான். அடுத்தவனை தோற்கடிக்கணும் அப்படின்னு நீ விளையாடாத. நீ தோற்று போகக்கூடாதுன்னு விளையாடு. அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும். அடுத்தவனை தோற்கடிக்கணும்னு நீ நினச்சனாலே நீ தோற்றுருவ. ஃபஸ்ட்டு நீ அவனை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவில் விளையாடாத. நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும். அந்த மோட்டிவில் விளையாடு. இது என் பால். என் பால் என் பால் என் கையிலேருந்து கீழே விழவே கூடாது. அந்த மைண்ட் செட் நீ வச்சுரு. என்னை தாண்டி என் பால் எனக்கு பின்னாடி போகக்கூடாது. நான் மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் வச்சு பண்ணுங்கள். உங்கள் கவனம் ஃபுல்லாக அந்த பால் மேலே தான் இருக்கும். பாலை நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே, பசங்களோட மனசுக்குள்ளே அது ரொம்ப டீப்பாக வந்து அவங்க இறக்கி விடுவாங்க. அது மைண்டில் செட் பண்ணுற அளவுக்கு நல்லா சொல்லி, அதன் தூக்கத்தில் கேட்டாலும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்களோட மைண்ட் செட்டில் நல்லா பதிஞ்சு வச்சுருவாங்க அந்த மித்ரா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா. சரின்னு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, பட் ஃபைனலில் பசங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா? விறுவிறுப்பாக போயிட்டுருக்கும் கேம்ஸு. பால்ஸ் அப்பப்போ ஒரு பால் மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பயம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ செகண்ட் ரவுண்டு அதுலேயே, அதாவது கேமு வந்து ஒரு ரவுண்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்டு மாற்றி விடுவாங்க. ஸோ இந்த ரவுண்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மித்ராவுக்கு பயங்கர டென்ஷன் இருக்கும். அங்கே இருக்கிறவங்களுக்கும் டென்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் கேம் அப்படிங்கிறதுனால, ஃபர்ஸ்ட் டைம் இவங்களோட எஃபோர்ட்டும் போடுறாங்க அப்படிங்கிறதுனால, இவங்களுக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு, ஸ்கூலுக்கு எல்லாருக்குமே ஜெயிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தானே. ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறது ஃபர்ஸ்ட் டைமாக வின் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். நம்மளோட ஸ்கூல் ஆல்ரெடி எஜுகேஷனில் நல்ல கரஸ்பாண்டண்ட்டுக்கும் சரி, ஹெச்எம்க்கும் சரி இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். பட் இவங்களுக்கு வந்து இவங்க பார்க்குறது மித்ரா அவங்களோட மைண்ட் செட்டில் இருக்கிறது ஒன்று தான். பசங்க ஜெயிக்கணும். அவங்க ஜெயிச்சா தான் அவங்க ஃப்யூச்சர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே அந்த ஸ்கூல் இப்போவே தோத்துருச்சு அப்படின்னா, பசங்களுடைய ஃப்யூச்சர்ஸே கொஷின் மார்க் ஆகிடும். மேபி அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க இப்போ தான் விளையாண்டாங்க, இப்போவே தோத்துட்டாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எப்படி வேணாலும் மாறலாம் இல்லையா? ஸோ அவங்க மைண்ட் செட்டில் வந்து எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ரொம்பவே தீவிரமாக பசங்களுக்கு
மோட்டிவேட் பண்ணி உள்ளே இறக்கி விட்ருப்பாங்க. பசங்களும் நல்லா திறமையா விளாண்டு 1, 2 விட்டா கூட லாஸ்ட்டில் அடித்து சும்மா தும்சம் பண்ணிடுவாங்க. அஃப்கோர்ஸ் எல்லா ஸ்டோரியிலும் எல்லா மூவிலும் யார் ஜெயிப்பா? ஹீரோயினி தானே ஜெயிப்பாங்க. ஸோ ஹீரோயினி தானே ஜெயிப்பாங்க. சேம் இந்த ஸ்டோரியிலையும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இறக்குறது அப்படிங்கிறதுனால ஜெயிப்பாங்க. ஜெயிச்சுட்டு அப்படியே உள்ளே வரும்போது அவங்களுக்கு அப்படியே ஒரு கம்பீரம். ஸ்கூலே சும்மா தாறுமாறாக செலப்ரேஷன் பண்ணும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு மேட்ச் அந்த ஸ்கூலோட ஃபர்ஸ்ட்டு மேட்ச் வின் அப்படிங்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஹாப்பியாக இவங்களுக்கெல்லாம் மாலையெல்லாம் போட்டு வரவேற்று அந்த ஸ்கூல்லே நல்ல ஒரு ஆடம்பரம் வச்சு பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த ஸ்கூல் அந்த நாளை செம்மையாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பசங்களுக்கு எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் அது இது நிறையவே பண்ணுவாங்க அந்த ஸ்கூல்லையும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மித்ராவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அந்த பசங்களோட எதிர்காலம் இந்த கேமில் ஜெயிச்சா அப்படின்னா அந்த பசங்களோட லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அது சான்ஸே கிடையாது. அவங்க அந்தளவுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு. ஸோ பசங்க ஜெயிக்கணும், அவங்களோட ஃப்யூச்சருக்காக அவங்க ஜெயிக்கணும், அதுதான் அவங்களோட மைண்ட் செட். மற்றபடி ஸ்கூலில் எப்படி கொண்டாடுறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. ஸ்கூலில் அவங்க எப்படி வேணால் பப்ளிசிட் பண்ணிக்கிட்டோம், அது தேவையில்லை. இவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு, அந்த பசங்களோட கெரியர் ஸ்பாயில் பண்ணாமல் நம்ம பார்த்துக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுடைய மோட்டிவாக இருந்துச்சு. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் நல்லாவே இன்வால்வ் ஆகிடுவாங்க. எல்லா டீச்சர்ஸ் கூடயும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. ஸோ எல்லோரும் பசங்கக்கிட்டேயும் ரொம்ப அன்பாக பேசுவாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரையும் எல்லாருமே பேசுவாங்க. எனக்கும் அதில் சிலர் குழந்தைங்கலாம் பார்த்திங்கன்னா அதான் நான் சொல்லியிருக்கேன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ 8th அந்த ஸ்கூலில் இருக்கும். ஸோ அப்போ அங்கே இருக்கிற குட்டி குட்டி பசங்கள்லாம் மேம் நானும் உங்களுக்கு பெரியவனானதும் உங்களுடைய கேமில் என்னையும் சேர்த்துக்கிறீங்களா? எனக்கு உங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட கேம் ஸ்டைல் நீங்கள் ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுக்குறீங்க பசங்களுக்கு அப்படின்னு நிறைய மோட்டிவ் நடக்கும். அப்போது அந்த ஸ்கூலில் இருக்கிற மிஸ்ஸஸ் எல்லாம் சொல்லுவாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, மித்ரா இஸ் வெரி கிரேட், பசங்களை ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சூப்பராக விளையாண்டாங்க, கப் அடிச்சிருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன் எல்லோரும் விஷ் பண்ணுவாங்க. சேம் கரஸ்பாண்டனும் அதே மாதிரி விஷ் பண்ணுவாங்க. ஸோ நல்லா போயிட்டுருக்கும். அந்த கேம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வருவாங்க. ஸோ மித்ராவுடைய டே டு டே லைஃப்பில் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அன்றைக்கி அவங்க நிம்மதியாக தூங்கணும் அப்படின்ட்டே வருவாங்க. ஏன்னா பசங்க வின் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? அது ஒரு பிடியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது அந்த ஹாப்பினஸ் தெரியும். ஏன்னா அது அவங்களோட லைஃப் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. டீச்சர்ஸ்னாலே செல்ஃபிஷ்னஸ் கிடையாது. அவங்களுக்கு செல்ஃபிஷ்னாலே என்னென்னு தெரியாது. எப்போவுமே அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை அவங்க என்ன சொல்லி வராங்க, நீங்கள் நல்லா வளரணும் அப்படி சொல்லி தான் வளருவாங்க. டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் செல்ஃப் கிடையாது. நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், மற்றவங்களாம் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. எப்போவுமே தனக்கிட்ட படிக்கிற பசங்களை நம்மளை விட ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க டீச்சர்ஸ். ஸோ என்னோடய டீச்சர்ஸ் அப்படி தான். ஸ்டில் எனக்கு அவங்க குரு, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் அவங்க கூட அப்பப்போ பேசிகிட்ருப்பேன். எஸ், எனக்கு ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட இன்னும் காண்டாக்ட் இருக்குது. ஸோ எப்போவுமே நான் எங்களோட டீச்சர்ஸை குருவை மறக்கக்கூடாது இல்லையா? ஸோ மறக்க மாட்டேன். ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்ததும் அன்றைக்கி ரிலாக்ஸ்டாக ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சி சாப்பிட்டுட்டு அப்படியே கார்டனில் பார்த்திங்க அப்படின்னா உட்காந்துக்கிட்டு டைரி எழுதுவாங்க. அவங்களோட ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த டே டு டே லைஃப் நடக்கிறதையெல்லாம் எழுத மாட்டாங்க. அவங்க லைஃப்பில் மறக்க முடியாத இன்சிடென்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கேம், ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேமை பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூலுக்குமே அவங்க தான் புதுசு. அந்த ஸ்கூலில் தான் மேட்ச்சே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அப்போ அவங்க அந்த உடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே எழுதுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்கூலில் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ இந்த ஸ்கூலில் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் நடந்துச்சு. மேட்ச்சில் எல்லா பசங்களும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க அண்டு ரொம்ப வின் பண்ணாங்க. ஸோ உங்கள் டீம் ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மறக்க முடியாத நினைவுகள், மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நினைவுகள், அது சேடோ ஹாப்பினஸ்ஸோ எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த டைரியில் எழுதுகிற ஹேபிட் இருக்குது. அந்த டைரிக்கு எழுதி வைப்பாங்க. அன்றைக்கி நடந்தது ஃபுல்லாக உட்காந்து கார்டனில் அழகாக ஒரு கப்பில் காஃபி வச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டே அந்த டைரியில் நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணி ஃபுல்லாக டேட் அன்றைக்கி ஃபுல்லாக என்ன நடந்துச்சு, அந்த மறக்க முடியாத நினைவுகள் அப்படிங்கிறது இந்த டேட்டில் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, இந்த கேம் விளாண்டோம், இதில் வின் பண்ணோம்,
ஸோ இப்படி ஹாப்பியாக போச்சு அதுதானே. ஸோ அதை தான் ஃபுல்லாக எழுதுவாங்க. ஒரு 2, 3 பக்கத்துக்கு வரும் எழுதும்போது. சொல்லும்போதை விட நம்ம எழுதும்போது அது வந்து பெருசாக போகும் இல்லையா? ஸோ அவங்க அந்த டைரியில் வந்து தெளிவாக அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அந்த டைரியை ஹக் பண்ணிக்கிட்டே அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வானத்தை பார்த்த மாதிரி கண்ணை மூடிட்டு அப்படியே படுத்திருப்பாங்க. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆவாங்க. அதுக்கப்புறமா எந்திரிச்சு போய் ரூமில் சாப்பிட்டு கீப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ அடுத்த நாள் மார்னிங் ஆஸ் யூஷுவல் எந்திரிச்சு காலைல காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு என்ன பிடி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறனால பசங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணுமா அப்படின்னா நெவர், கூடவே கூடாது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியும் இல்லைனாலும் ஐ மீன் ஃபுல் டே இல்லைனாலும் 1 டேக்கு 1 ஹவராவது பிடி ஹவர்ஸும் அவங்க எடுத்துப்பாங்க. அதாவது இந்த கேம்ஸ் பிள்ளைங்களுக்கு இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ரெஸ்ட்டே கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, மினிமம் 2 ஹவர்ஸே அவங்களுக்கு டைம் எடுத்து ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் டேயில் மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் வரணும்னு கிடையாது. இந்த மாதிரி கேம்ஸில் வைப்பாங்க வேறு ஸ்கூலில் வேறு ஊரில். ஸோ அந்த மாதிரி கேம் பண்ணும்போது இவங்க வந்து அது அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ப்ராக்டிஸ் கொடுக்குறது பிடி ஹவர்ஸில் மற்ற கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் வருவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு சின்ன சின்ன கேம் சொல்லி கொடுக்குறது, எக்ஸசைஸ் பண்ணி கொடுக்குறது, பால்ஸ் எப்படியெல்லாம் அடிக்கணும் நிறைய பேருக்கு நிறைய கேம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கேம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு எல்லா கேம்ஸோட நுணுக்கம் தெரியும். பட் வாலிபால் அப்படிங்கிறது அவங்களோட மூச்சு காற்று மாதிரி. மற்ற இதில் எல்லாமே ஓரளவுக்கு நுணுக்கம் தெரியும். ஸோ அந்த குட்டி குட்டி பசங்களுக்கு அதான் 6th 8th 9th 10th இந்த பசங்கள்லாம் வருவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிடி ஹவர்ஸில் சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதில் இவங்களுக்கு 11th 12th தான் இவங்களோட டீம், இவங்களோட பசங்க ஐ மீன் கேமுக்குன்னு வளர்த்து வச்சுருப்பாங்களா வாலிபால் டீம். ஸோ அந்த வாலிபால் டீமில் ஒரு 10 பேர் 11 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்கூலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறவங்க, வில்லிங்காக இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஸ்கூலாக இருக்கட்டும், ஒரு கிளாஸாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் ஒரு சிலர் வந்து அதில் ரொம்பவே பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க. கிளாஸ் டாப்பரு அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கேம்ஸ்லையுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக வெறித்தனமாக விளையாடுவாங்க. சேம் இவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க மித்ரா இருக்காங்க இல்லையா? ஸோ மித்ராவோடைய அவங்க எப்படி அந்த கேமு ரொம்ப உயிராக நினச்சி விளையாடுவாங்களோ அதே மாதிரி அந்த கேமில் இருக்கிறவங்களும் அந்த ஒரு 11 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 11 பேரில் ஒரு 2 பேர் சுனிதா அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க. சுனிதா, ஓகேவா? நான் இந்த பேரை அடிக்கடி மறந்துடுவேன். ஸோ அதை கன்சிடர் பண்ணிக்காதீங்க. இவங்க பேர் சுனிதா, ஓகேவா? ஸோ அந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா இவங்கள பார்த்த மாதிரியே இருக்கும், மிரரில் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகும் மித்ராவுக்கு. சுனிதாவை பார்க்கும்போது மித்ரா வந்து மிரரில் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுவாங்க, பயங்கரமாக அந்த பாலுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ மற்ற பிள்ளைங்கள்லாம் கூட படிக்கணும் அப்படின்னு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. இவங்க எப்போ பார்த்தாலும் அந்த பால் தான். அந்த பாலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இவங்களுக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது, சுனிதாவை பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வரும். ஸோ அந்த பொண்ணு கூட நல்லா க்ளோஸ் ஆவாங்க. நல்லா க்ளோஸ்னால் நல்லா பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க, எப்படியெல்லாம் இருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த பொண்ணோட ஆம்பிஷன் என்னென்னு கேட்கும்போது, எனக்கு உங்களை மாதிரி ஒரு நல்ல கோச்சர் ஆகணும் அப்படின்லாம் அந்த பொண்ணு சொல்லும், சுனிதா. ஸோ அதை கேட்கும்போது இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் அதுக்கு நீ இன்னும் எஃபர்ட் போடணும், உன்னை நீ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும், நீ என்னை விட நல்ல கோச்சராகவே உனக்கு இருக்கிற அந்த ஒரு எஃபோர்ட்டுக்கு எல்லாமே உனக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நல்ல அந்த பொண்ணு மோட்டிவேட் பண்ணுவாங்க. அந்த பொண்ணோட ஃபேவரட் டீச்சர் நம்மளுடைய மித்ரா தான். ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கும்போது அப்பப்போ இந்த மேட்ச்லலாம் நடக்கும் இல்லையா? ஸோ இந்த பொண்ணுக்கு சுனிதாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. எல்லா ஸ்கூல்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா சேம் கிளாஸ், சுனிதாவோடைய கிளாஸ் தான். சேம் கிளாஸ் மீன்ஸ் இப்போ சுனிதா வந்து 11th படிக்கிறாங்கன்னா இவங்களும் 11th படிப்பாங்க. அவங்களும் சுஸ்மிதா, இவங்க பேர் சுனிதா, அவங்க பேர் சுஸ்மிதா, ஓகேவா? எனக்கு பேர் மறந்துடும், அதனால் நான் சுஸ்மிதான்னு வச்சுக்கிறேன். அவங்க பேர் பார்த்திங்க அப்படின்னா சுஸ்மிதா. சேம் 2 பேருமே 11th தான். பட் வேறு கிளாஸாக இருந்தாலுமே இவங்க 2 பேரும் பேசுவாங்க, அப்பப்போ ஃப்ரெண்டாகவங்க. அடிக்கடி இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஐ கான்டாக்ட் மாதிரி போயிட்டுருக்கும்.
இந்த சுனிதா எப்போல்லாம் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரலையோ அப்போல்லாம் நம்ம சுஸ்மிதா தான் எடுத்து வந்து தருவாங்க. அவங்களுக்கு ஃபுட்டு குடுக்குறது, அவங்களுக்கு கேரிங்கா பார்த்துக்கிறது, அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. பிடி ஹவர்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க, 11th 12த்துக்குமே பிடி ஹவர்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் போய் கேம் விளையாடுவாங்க. பட் இந்த சுஸ்மிதா மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டைமில் வந்து கிரவுண்டில் உக்காந்துக்கிட்டு நம்மளோட வாலிபால் கிரவுண்ட் இருக்கும் இல்லையா? கிரவுண்டு பெருசாக இருக்கும். இவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும். ஏன்னா அந்த பால்ஸ் இருக்கிற இடம் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு வச்சிட்ருப்பாங்க. கோச்சர் வந்து வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க, சொல்லிக் கொடுத்துட்ருப்பாங்க. அப்போது அந்த சுஸ்மிதா வந்து இவங்கள பார்த்துட்ருப்பாங்க. இது இப்படியே ஒரு 1 வீக் போயிட்டுருக்கும். அப்போது நம்மளுடைய மித்ரா இருந்துக்கிட்டு அவங்க 2 பேரையும் வாட்ச் பண்ணுவாங்க. வாட்ச் பண்ணும்போது இவங்க 2 பேரும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்டு. பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படி தெரியும். நல்ல பேராக இருப்பாங்க. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் 2 பேருக்கும். அவங்க கேம் விளையாடிட்டு வரும்போது நல்லா வேர்த்து விறுவிறுத்து வந்து உட்காரும்போது உடனே சுஸ்மிதா தண்ணி கொடுக்குறது, அவங்களோட ஷால் இருக்கும் இல்லையா, அதில் ஃபேஸெல்லாம் துடைச்சி விடுறது, இப்படியெல்லாம் அவங்க பார்க்கும்போது மித்ராவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதை பார்த்ததும் இவங்களையே மறந்து சின்ன சின்ன ஸ்மைல் பண்ணுவாங்க. ஸ்மைல் பண்ணிவிட்டு மித்ரா தான் சுனிதா கூட நல்லா க்ளோஸ் இல்லையா? ஸோ அப்போ அவங்க கேட்பாங்க. ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இதை நோட் பண்ணிட்டு இருந்துட்டு கேட்பாங்க, "யார் அந்த பொண்ணு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அவளா? என்னோட ஃப்ரெண்டு மிஸ். அவ பேர் சுஸ்மிதா" அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள பற்றி இவங்க கேட்கும்போது அந்த பொண்ணுமே ரொம்ப ஸ்மைலிங்கோட அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும். "எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் மிஸ்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ, ஓகே ஓகே" அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பட்டும் படாமல் அவ்வளோதான். "சரி ஓகே, சரி நீ போய் ப்ராக்டிஸ் பண்ணு" அப்படி சொல்லுவாங்க. "மிஸ், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் கொஞ்சம் நேரம் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரட்டுமா?" அப்படின்னு கேட்பாங்க. "என்ன?" "அவளுக்கு பிடி ஹவர்ஸ் முடிஞ்சிடும், போயிடுவா. கொஞ்சம் நேரம் மேம் ப்ளீஸ், நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே" அப்படிம்பாங்க. "நோ, கேமில் ரெஸ்ட்டுங்கிறதே கிடையாது" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி ஓகே மேம், ஒரு 10 நிமிஷம் நான் கூட பேசிட்டு வந்துடுறேன்" அப்படிம்பாங்க அந்த சுனிதா. "சரி ஓகே, நான் போயிட்டு வா" அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க போயிட்டு கொஞ்சம் தூரமாக அந்த மரம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நின்றுட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சுஸ்மிதா ஏதோ ஸ்நாக்ஸ் என்னமோ கொண்டுட்டு வந்திருப்பாங்க போல், அவங்களுக்கு எடுத்து அழகாக ஊட்டி விட்டுட்ருப்பாங்க பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணி. இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டுட்ருக்குன்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிஸ்க்கெல்லாம் முடிஞ்சிடும். இந்த கேம் பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போயிட்டு டெய்லியுமே அவங்களோட ஒர்க்ஸ் வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஃபுட்டு செஞ்சுட்டு ஒரு கப் காஃபி எடுத்துகிட்டு வெளியில் வந்து சேரில் உட்காந்துட்டு அவங்களோட டைரி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு அன்னைக்கு அவங்களுக்கு மறக்க முடியாத இன்சிடெண்ட் என்ன நடந்துச்சோ அதை எழுதிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வானத்தை பார்த்த மாதிரி படுத்துட்ருப்பாங்க. அன்னைக்கு அவங்க டைரியில் என்ன நோட் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சுனிதா அண்டு சுஸ்மிதா அவங்கள பற்றி ஒரு 4 லைன் எழுதி வைப்பாங்க. அவங்களோட பேர் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஃபீல் பண்ணிக்கிட்டே அதை நினச்சிக்கிட்டு அப்படியே அதை எழுதி முடிச்சுட்டு வானத்தை பார்த்த மாதிரி அப்படியே படுத்திருப்பாங்க. ஸோ டே டு டே லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அதில் நோட் பண்ணுவாங்க. ஐ மீன் டே டு டே லைஃப்பில் மறக்க முடியாத இன்சிடெண்ட்டு அதை மட்டும் அவங்க நோட் பண்ணி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு ஸோ அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூங்கி வச்சு அடுத்த நாள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி தான் அவங்க வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளீஸ் இப்போ வரைக்கும் இந்த ஸ்டோரி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் எபிசோட் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத ஸோ ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், 24 மினிட்ஸ் வந்துருச்சு. அதில் எப்படியும் நான் பேசினது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். அது பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களோட ஃபீட்பேக் ஃபஸ்ட்டு எபிசோடில் கேட்குறதுக்கு உங்கள் சைடு உங்களுக்கு கேட்குறதுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஸோ ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் எப்படியெல்லாம் நான் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறேன். சரியா? சரி ஓகே. ஸ்டோரி கேட்டுட்டு இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருந்திருப்பீங்க. ஸ்டோரி கேட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. நானும் கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு தூங்க போகிறேன். ஸோ எல்லோருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். அண்ட் ப்ளீஸ் மறக்காமல் சேம் டைலாக் தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். நிறைய வியூவர்ஸ் நிறைய வருதே தவிர சப்ஸ்கிரைப் எனக்கு வரமாட்டேங்குது. பட் அதுக்கான ரீசனும் தெரியல. அட் த சேம் டைம்ஸ் லைக்ஸுமே கம்மியாக தான் வருது.
ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க ப்ளீஸ். லைக்ஸ் கொஞ்சம் கொடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணி கேளுங்களேன், கொஞ்சம் எனக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் எனக்கும் கொஞ்சம் பூஸ்டப் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ், ஓகேவா? சரி, ஓகே. எல்லோரும் டேக் ரெஸ்ட். பட் உங்கள் எல்லோரையும் உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.